லெவலில் எப்படி ஜொலிக்குதா அதான வெயில். பார்த்தீங்கன்னா ஸ்பீனிக்ஸ் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். பயங்கரமாக இருக்குது ஈஜிப்ட். ஆனால் அந்தளவுக்கு வெயில் இல்லை. இப்போ நாங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட் போயிட்டுருக்கோம். யூபர் இப்போ தான் புக் பண்ணோம். யூபரில் புக் பண்ணுங்கள் ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேஷ் வந்து கம்மியாக இருக்கும் அமௌண்ட்லாம். ஐயோ வெயில் கம்மின்னு சொல்லிட்டுங்க, பயங்கரமாக இருக்குது. கைஸ் நாங்கள் இப்போ ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி யூபர் புக் ஆச்சு ஒரு வழியா. நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுவாங்க, மாட்டிக்காதீங்க அதில் வந்து. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பிளான்னா, இப்போ நேராக நம்ம ஈஜிப்ட் பிரமிட் போயிட்டு நமக்கு டைம் வரல. 5 o'clock அடுத்த பஸ் லக்ஸுரிக்கு. நம்ம லேட்டாக வந்துட்டோம் ஃப்ளைட் டிலே ஆனதுனால. ஸோ ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு கோ பிரமிடு, தென் ஒரு மியூசியம் போகலான்னு பிளானு. பார்ப்போம் என்னென்னு, டைமிங் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும். ஓகே கைஸ். ஈஜிப்ட் பக்கம் நம்ம சென்னையில தாங்க இருக்கு ரோடு சிட்டி எல்லாமே. நம்ம சென்னை ஃபீல் தான் வருது சென்னையில் இருக்க மாதிரி. واتمرمط ومواصلات وبتاع وانا كده كده ايه عارف ان انا مش شغال بالليل. عند بلدية اسطوانة غاز وبتاع غير زيت قلت بالمره ايه وكده كده كنت ده كان عين صغير تحت البرنامج خدت عين هم பிரமிட் தெரியுது, பிரமிட் தெரியுது. உங்களுக்குலாம் தெரியுதா பிரமிட்? நாங்கள் வேறு வீக்கெண்டில் வந்துட்டோம். எவ்வளோ கூட்டம் வேறு இருக்க போகுது தெரியல. சரி வாங்க பார்ப்போம். காய்ஸ் சரியான க்ரௌடு கைஸ், பயங்கரமான க்ரௌடு. டிக்கெட் எடுக்க நம்ம ரைட் சைடில் தான் போனோம். வாங்க அங்கே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதெல்லாம் என்ட்ரன்ஸ் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். என்ட்ரன்ஸு செம்ம க்ரௌடு. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம உள்ளே போனோம். அங்கே இதான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரு. இங்கே நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தனியாக பே பண்ணணும். விசிட்டர் பர்சன். அதுக்கப்புறம் எந்த பிரமிட் போகிறோமோ அதுக்கு தனியாக பே பண்ணணும். நாங்கள் இருக்கிறதுலே பெரிய பிரமிட் குஃபு தான், அதுக்கு தான் போனோம். நிறையா டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அக்செப்ட் பண்ண மாட்றாங்க, கிரெடிட் கார்டு இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வரும்போது கிரெடிட் கார்டோடு வாங்க, கேஷ் அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், கேஷ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு சார்ஜஸ் ஆகுது. இப்போ செம்ம க்ரௌடுங்க. ஆனால் இது வரைக்கும் நான் அந்த யூடியூப்லேயும் டிவியில் அதை தான் பார்த்துருக்கேன். இப்போல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். வேறு அது சின்ன வயசுலேருந்து இதில் பார்த்து நேரில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஆஃப்டர்நூனில் வந்துட்டோம். வித்தவுட் ரெஸ்ட்டு அரைவல் ஆகி 1 hourலேயே வந்துட்டோம். யூபர் புக் பண்ணிட்டு. பயங்கரமாக இருக்குங்க பிரமிடு. அப்படியே பார்த்தாச்சு பிரமிடை. வந்து எல்லாம் சரியான ஸ்கேமாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரபிக்கில் ஃபுலூஸ் மாஃபி. ஃபுலூஸ் மாஃபினா என்கிட்ட காசு இல்லை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லணும். அதான் அர்த்தம் அதுக்கு. ஓகே அப்படி தான் சொல்லி இங்கே ஜாலியாக விளாண்டுட்ருக்கோம். பயங்கரமாக இருக்குது. போய் பிரமிடை தொட போகிறேன். சப்பா வேறு லெவலுங்க. தொட்டவா அப்பா, தொட்டாச்சுங்க. எப்படி கட்டியிருப்பாங்கன்னு இப்போ தான் தோணுது. பயங்கரமாக இருக்குங்க. ஐயோ ஐயோ, உண்மையிலே வேறு லெவலு. எப்படியோ ஒரு வழியாக செகண்ட் வேர்ல்டு ஒன்றரை பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு தாஜ்மஹால் முடித்தோம், இப்போ வந்து ஈஜிப்ட் பார்த்தாச்சு. பயங்கரமாக இருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் நாஸ்தமாக இருக்குது. இது ஆக்சுவல் பிரமிடே இல்லை. ஃபஸ்ட்டு இருந்தப்பெல்லாம் அப்படியே வேறு மாதிரி இருக்குமா. இப்போலாம் இடிஞ்சு கிடக்கு. ஆனால் பட் குட். நம்ம பார்க்க போகிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு இங்கே 3 பிரமிட் இருக்குது டோட்டலாக. அதில் கூஃபு தான் வந்து பெரிய பிரமிடு. அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட கட்ட போகிறேன். வேறு லெவலில் எப்படி ஜொலிக்குதா அதான வெயில். பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம அந்த பிரமிட் கூட போய் பார்ப்போம் என்ன தான் அப்படி இருக்குன்னு. செம்ம க்ரௌடுங்க. ஆனால் எப்போ
இந்த பிரமிட்குள்ளே போகணுன்னா நீங்கள் இதுக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து என்ட்ரன்ஸில் நம்ம காட்டணும்ல அங்கேயே நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கணும். நார்மல் என்ட்ரி ஃபீஸ் வேறு, பிரமிட்குள்ளே போகிறதுக்கு வேறு வாங்கணும் நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. அதுவும் கார்டு இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பயங்கரமாக இருக்குங்க பிரமிடு. ஓகே வாங்க அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் பிரமிட்குள்ளே போயிட்டு. இதான் பிரமிட்குள்ளே போகிறோம். கம் எடுத்துட்டீங்களா? வா 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 கிட்ட லேண்ட்ஸ்கேப்ல வச்சிருக்கா. லாக் பண்ணி வச்சிருக்காங்க, ஏன்னு தெரியல. ஆனால் இந்த வழி எங்கேயோ போகுது. கொஞ்சம் கடுப்பா இருக்கு இங்க, பயங்கரமா இருக்கு. ஆனா பிரமிடுக்குள்ள ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. வா வா அம்மா. سيبك من اللي انت بتقوله ده، اطلع بس. Bro, how long it take time? I too don't know. அம்மா ஐயோ பயங்கரமா இருக்குடா. முடியல, பயங்கரமா இருக்குங்க. ஐயோ பாருங்க, வேர்க்குது. ஆனால் இங்கே நடக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஐயோ ஒன் வேவாக இருக்குது எல்லாம். ஐயோப்பா காய்ஸ், இது எங்கே போயிட்டு இருக்கு. ஐயோ ஒரு வழியாக வந்தாச்சுகள். இங்கே தான் அந்த ராஜாவோட சமாதி. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவெல்லாம் வந்து புதைப்பாங்களாம். இது பார்க்க தான் இவ்வளோ உள்ளார வந்தோம். அப்பா பயங்கரம். எப்படி இருந்துச்சு சூர்யா? இதான் அந்த ராஜா. பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் வந்தால் கஷ்டப்படணும். பேக்லாம் மாட்டி வந்துடாதீங்க, நீங்கள் யாரும் தப்பு பண்ணிக்காதீங்க. எங்களை மாதிரி வேற லெவலில் இருக்குங்க உள்ளார. எப்பா நடக்க முடியல, வேர்க்குது வேற. சரி ஸோ கைஸ், இந்த ஸ்டாச்சு தான் பார்த்திங்கன்னா ஸ்பீனெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை க்ராஸ் பண்ணி தான் நம்ம பிரமிடுக்கே போக முடியும். வேறு லெவலில் இருக்குங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அப்படியே ஒரு 2வது வேர்ல்டு ஒன்றை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு தாஜ்மஹால் முடித்தோம், இப்போ ஈஜிப்ட் பிரமிட் ஒரு வழியாக முடிஞ்சு. அடுத்தது சைனா போகிறோம், கிரேட் வால். ஓகே ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டியதான். பஸ் நமக்கு 5:30 இருக்குது. ஈஜிப்ட் பார்த்துட்டு பிரமிடு பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம லக்ஸர் கிளம்ப போகிறோம். நாளைக்கு தான் நமக்கு ஒரு பிக் டே. என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஏர் பலூன். இப்போ நம்ம வந்து எதில் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லக்ஸருக்கு ட்ரெயினில் போனோம். எப்போ ரொம்ப செலவு, அதனால் பட்ஜெட்டாக போகணுன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு 45 திராமா 38 திராமா தான். அதிலே போயிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும், பட்ஜெட்டாகவும் இருக்கும், டைமுக்கு போய் சேர்த்துருவோம். ட்ரெயினில் போனால் அது டிலே ஆகும், ஏதாச்சும் ஆகணும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ நமக்கு வந்து பஸ்ஸு தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பஸ்ஸு துபாயிலேருந்து வரப்போ புக் பண்ணிட்டேன். அதான் கரெக்டாக இருக்குன்னு. ஸோ அதான் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே போய்ட்டு
தயவு செஞ்சு சொல்கிறேன், ஈஜிப்துக்குள்ளே நீங்கள் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணிங்கன்னா கோ பஸ்ஸில் புக் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது, பஸ்ஸும் கம்ஃபர்டபுளாக பயங்கரமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்தமாரி லக்ஸர் அஸ்வன்லாம் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் பஸ்ஸு சூஸ் பண்ணுங்கள். பஸ்ஸெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது, ட்ரெயினோட பயங்கரமாக இருக்குது பஸ்ஸெல்லாம். நம்ம ஊரில் இருக்கும்ல வால்வோ அது மாதிரி தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது எல்லா பஸ்ஸும். லாஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம 15-16 அங்கேடா. இதாண்டா சூர்யா. மக்களே ஏறி உட்காந்துச்சு பஸ்ஸில். அம்மா தலைவலிங்க ரெஸ்ட்டே இல்லை காலையில். ஏர்போர்ட்லேருந்து இறங்கினோட்டியே பிரமிட் போயிட்டு கரெக்டாக வந்து பஸ்ஸை பிடிச்சாச்சு. எஜிப்தியன் மியூசியம் மட்டும் போக முடியல. சரி பார்த்துக்கலாம். இந்த பஸ் வேறு லெவலில் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, காலை கீழே வச்சுருக்கோம், வேறு மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், see you morning in Luxor. ஸோ கைஸ், நான் உங்களுக்கு ஹாட் ஏர் பலூனில் போன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.